ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பேஸ் கேம் புக்கோட 3rd பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி கிங் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களை ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவருக்கும் மூச்சு திணறியது. கவின் பயந்தபடி, ஐயோ, நிலவுக்கே வந்துட்டோம் என்றான். அனைவரும் நிலவில் உள்ள மேடு பள்ளங்களை பார்த்தனர். நிலாவில் காலடி வைத்த அடுத்த நொடி அவர்கள் உடல் ஸ்பேஸ் சூட்டினால் மூடப்பட்டிருந்தது. ஸ்பேஸ் சூட் அணிந்து மூவரும் நடந்தனர். புவியோட துணைக்கோளில் நிற்கிறோம் என்று ஆச்சரியத்துடன் கூறினாள் அபிநயா. ஐயோ, நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு, நாம் கீழே விழுந்துவிடப் போகிறோம் என்றாள் அபிநயா. பயப்படாதே அக்கா, நாம் ஸ்பேஸ் சூட் அணிந்து உள்ளோம் என்றான் சிரித்தபடி கவின். தலைக்கு மேல் பார், விதவிதமான செயற்கைக்கோள்கள் சுற்றி வருகின்றன என்றாள் அகல்யா. அப்போலோ 11 வந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தவர் என்றாள் அபி. நம் நாட்டை சேர்ந்த ராகேஷ் சர்மா கூட தான் இங்கே வந்திருக்கார் என்றான் கவின். டேய், இப்போ நாமளும் வந்திருக்கோம் என்றாள் அகல்யா. ஆள் இல்லா விண்கலங்கள் மூலமே இப்போ எல்லாம் நிலவை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகின்றன என்றாள் அபி. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்களின் பார்வையில் படும் தொலைவில் ஒரு விண்கல் நிலவை தாக்கியது. அந்த விண்கல் விழுந்த வேகத்தில் சிறிய பள்ளம் உருவாகியது. யாரு இப்படி பெரிய கல்லை தூக்கி போடுறது? நம்ம தலைமையில விழுந்தா அவ்வளவுதான், செத்தே போயிருப்போம் என பயந்து கவின் கூறினான். அது விண்கல் என்றாள் அகல்யா. புவியின் ஈர்ப்பு விசை அதிகம். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட 6 மடங்கு குறைவு. புவியில் விடுபடு திசைவேகம் அதிகம். புவிப்பரப்பு வெப்பநிலையும் அதிகம். அதனால் காற்று மூலக்கூறுகள் புவியில் நிலச்சிருக்கு என்று அபிநயா கூறினாள். அதாவது காற்று மண்டலத்தை இழுத்து பிடிச்சு பூமி வச்சிருக்கு. ஆனால் நிலவில் அப்படி வைத்திருக்க முடியவில்லை. அதனால் நிலவில் காற்று இல்லை, சரிதானே என்று கேட்டாள் அகல்யா. அகல்யா, உனக்கு நிறைய விஷயம் தெரியுது, வெரி குட். இப்போ இந்த நிலவில் இருந்து வெளியில் போகிறதுக்கு வழி சொல்லு. எவ்வளவு நேரம்தான் மிதந்துக்கிட்டே திரியறது என்றான் கவின். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நமக்கு தெரியும் நிலவினை சுற்றி பார்ப்போம். ஏன் அவசரப்படுறீங்க என்று அகல்யா கேட்டாள். ஆமால, பூமியின் ஒரு பகுதியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கவின் நிலவை சுற்றி பார்ப்போம், நிலவோட எல்லா பகுதிக்கும் போவோம் என்றாள் அபிநயா. நிலா பூமியை சுற்றி வர சராசரியா 29.32 நாள் ஆகுது. புவியின் ஈர்ப்பு விசை காரணமாக நிலா பூமியை நோக்கி எப்போதும் ஒரு பக்கத்தையே காட்டுது. நிலாவின் மறுபக்கத்தில் தண்ணீர் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க என்றாள் அகல்யா. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு என்றான் கவின். இல்லப்பா, லைப்ரரியில் விண்வெளி சம்பந்தமான புத்தகமாக எடுத்து வாசிக்கிறதால் தெரியும் என்றாள் அகல்யா. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மற்றொரு விண்கல் கீழே விழுந்தது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, வா பூமிக்கே திரும்ப போயிடுவோம். இந்த சிலிண்டரில் உள்ள காற்று எப்போ காலியாகும்னு தெரியலை என்று பயந்து கூறினான் கவின். ஆமாம், பூமிக்கு எப்படி போறது என்று கேட்டாள் அபிநயா. அதான் யோசிக்கிறேன் என்றாள் அகல்யா. நாம் நல்லா மாட்டிக்கிட்டோம், நம்ம எல்லோரும் காணாமன்னு தேட போறாங்க என்றான் கவி. இங்கிருந்து வெளியே போறதுக்கு வழி இருக்கா என அகல்யாவிடம் கேட்டாள் அபிநயா. நான் முதல் தடவையா அந்த ஸ்பேஸ் கேமை பார்த்தப்ப காயை வைத்து விளையாடினேன். அதில் காய் நகரவில்லை. தாயக்கட்டையை உருட்டினால் அது அப்படியே இருந்த இடத்திற்கு சென்றது என்று அகல்யா கூறினாள். என்னது, நீ விளையாடிய போது காய் நகரவில்லையா என்று அதிர்ச்சி அடைந்தாள் அபிநயா. ஏன் அவசரப்படுறீங்க? இதை விளையாட 3 நபர்கள் வேண்டும் என தெரிந்து கொண்டேன் என அகல்யா சொல்லி முடிப்பதற்குள்
அதான் எங்களை இந்த விளையாட்டில் கோர்த்து விட்டியா, இப்போ மாட்டிக்கிட்டோம் பாரு என்றான் கவின். எல்லோரும் சும்மா இருக்கிறீங்களா? அட்டையின் பின்னால் இருந்த விதிகளை படித்தேன். அதில் காய் நகரும் இடத்திற்கு சென்றதும் அங்குள்ள பொருட்களில் ஒன்றை 3 முறை தட்ட வேண்டும். அப்படி தட்டினால் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் அளித்தால் உங்கள் முன் ஸ்பேஸ் கேம் அட்டை தோன்றும். நீங்கள் மீண்டும் விளையாட்டை தொடரலாம் என்று இருந்தது என்றாள் அகல்யா. எந்த பொருளை தேடுவது, எந்த பொருளில் தட்டுவது, வேறேதாவது எழுதியிருந்ததா என்று கவின் கேட்டான். கேள்விக்கு சரியா பதில் சொல்லவில்லை என்றால் விளையாட்டு அட்டை தோன்றாதாம். ஆனால் அந்த அட்டை இங்கு எங்காவது தான் இருக்குமாம். அதனை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமாம் என்றாள் அகல்யா. ஏய், விளையாடுறியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் எங்களை மாட்டி விட்டியா என்றான் கவின். சரி, எந்த பொருளையாவது எடுத்து தட்டுங்க என்று அவசரப்படுத்தினாள் அபிநயா. அந்த ஒரு பெரிய கல் கிடக்கு, அதை எடுத்து தட்டுறேன் என கல்லை நோக்கி ஓடினான். அவன் கல்லை அடைந்த போதுதான் பார்த்தான், அவன் கையில் புத்தகத்தில் இருந்து எடுத்த ஏலியன் இருந்தது. அதனை கீழே வைத்து கல்லை எடுத்து தட்டினான். அப்போது கவின் கீழே இறக்கி விட்டிருந்த ஏலியன் உயிர் பெற்று எழுந்து நின்றது. கவின், எனக்கு விடுதலை அளித்ததற்கு மிக்க நன்றி. இத்தனை நாள் அப்புத்தகத்தில் அடைபட்டிருந்தேன். இன்றுதான் உன் வழியாக விடுதலை கிடைத்தது. என்னுடைய ஸ்பேஸ் ஷிப் இங்கேதான் நிறுத்தியுள்ளேன். அதனை எடுத்துக்கொண்டு எனது கிரகத்திற்கு சென்று விடுவேன் என்று சொன்னது அந்த பச்சை நிற ஏலியன். அனைவரும் அரண்டு போய் நின்றனர். அப்பொழுது அவர்களின் காதுகளில் பொருத்தியுள்ள மைக்கில் ஒரு குரல் ஒலித்தது. உங்களுக்கான கேள்வி. பூமியில் இருந்து நிலவை பார்க்கும்போது நிலவில் மேடு பள்ளங்கள் இருப்பது போன்று காட்சி அளிப்பதற்கு காரணம் என்ன? மூவரும் பதில் தெரியாது விழித்தனர். எதிரில் உயிர் பெற்று நின்றிருக்கும் ஏலியனை கண்டு அஞ்சினர். கவின், நன்றி. உனக்கு ஏதாவது உதவி தேவை எனில் சொல், அதனை செய்கிறேன். எனது ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடித்து வீடு திரும்ப வேண்டும் என்று பச்சை நிற ஏலியன் கேட்டது. அது பூமியில் இருந்து நிலாவை பார்க்கும்போது மேடு பள்ளங்கள் இருப்பது போன்று காட்சி அளிக்கிறதே, ஏன்? உனக்கு விடை தெரியும்னா சொல் என்று ஏலியனிடம் கேட்டான் கவின். அட, நீங்கள் நேரில் பார்க்கும்போது விண்கல் நிலவை தாக்கி பள்ளத்தை உருவாக்குச்சில்ல, இப்படி அடிக்கடி விண்கல் நிலாவை நேரடியாக தாக்குவதால் ஏற்படும் பள்ளங்களே பூமியில் இருந்து பார்க்கும்போது குழி மாதிரி தெரியுது. பூமியில் காற்று இருப்பதால் விண்கற்கள் பூமியை தாக்கும் முன் சாம்பலாகி விடுகின்றன. ஆனால் நிலவில் காற்று இல்லை என்பதால் அவை அப்படியே நிலவை தாக்கி பள்ளத்தை உண்டாக்குகின்றன. பெரும்பாலான பள்ளங்கள் இப்படி ஏற்பட்டவையே என்றது பச்சை நிற ஏலியன். அந்த விடையை அபிநயா கூறினாள். மீண்டும் அந்த ஸ்பேஸ் கேம் அட்டை அவர்கள் முன் தோன்றியது. அது அந்தரத்தில் அப்படியே மிதந்தது. சரி, நான் வருகிறேன், விளையாட்டை தொடருங்கள் என பச்சை நிற ஏலியன் நடந்து சென்றது. இந்த முறை கவின் தாய்க்கட்டையை உருட்டினான். முதல் கட்டையில் 5, இரண்டாவது கட்டையில் 3 ஆக 8 விழுந்தது. காய் நகரத் தொடங்கியது. இப்போது காய் நகர்ந்த இடத்தில் செவ்வாய் என்று இருந்தது. அனைவரும் அங்கிருந்து மறைந்தனர். இப்போது அவர்கள் செவ்வாய்க்கோளில் இருந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 4 நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.